புதுச்சேரி காமராஜர் சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் படத்தை மூதாட்டி தினமும் வணங்கிவிட்டு பால் விற்பனைக்கு செல்லும் வீடியோ இணையதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. புதுச்சேரி காமராஜர் சாலை சாரம் சந்திப்பில் தினந்தோறும் மூதாட்டி ஒருவர் பால் விற்பனை செய்து வருகிறார். மூதாட்டி பால் விற்பனையை தொடங்குவதற்கு முன்பாக அப்பகுதியில் உள்ள ஒரு கட்டிடத்தில் ஒட்டப்பட்டுள்ள முதலமைச்சர் ரங்கசாமியின் உருவ படத்தை பார்த்து கும்பிடுகிறார். இந்த படத்தை பயபக்தியுடன் மூதாட்டி கும்பிட்ட பின்னரே பால் வியாபாரத்தை தொடங்குகிறார். இது அங்குள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தினமும் இந்த மூதாட்டி இதே செயலில் ஈடுபடுவது கேமராவில் பதிவாகி உள்ளது. இது புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன. புதுச்சேரியில் முதியோர் உதவித் தொகையினை முதலில் அதிக அளவில் உயர்த்தியது முதலமைச்சர் ரங்கசாமி தான். அதோடு அவருடைய ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு முறையும் முதியோர் உதவித்தொகை உயர்த்தப்பட்டது. அதே நேரத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டு மீண்டும் பதவியேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி முதல் கையெழுத்தாக ரூபாய் 500 உயர்த்தி உத்தரவிட்டார். இதனால் முதலமைச்சர் ரங்கசாமி மீது முதியோருக்கு தனி மரியாதை உள்ளது. மகன்களால் கைவிடப்பட்ட முதியோருக்கு இந்த உதவித்தொகை பெரும் உதவியாக உள்ளது. இதன் வெளிப்பாடாகவே மூதாட்டி முதலமைச்சர் ரங்கசாமியின் உருவப்படத்தை கையெடுத்து வணங்கி வியாபாரத்தை தொடங்குவதாக வணிகர்கள், சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.